சகாஞ்சி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு சமூகம் திணித்த ஃபார்மெட்டை தகர்த்தெறி. நான் மௌனமாக சக பயணிகளை ஆழ்ந்து கவனித்தேன். எல்லாம் இருந்தும் அவர்கள் ஏன் ஒன்றும் இல்லாதது போல் அல்லாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மௌனமாக என் அகப்பார்வை வழியாக உற்று கவனித்தேன். பிரபஞ்ச பேரரசின் பிரதிநிதி ஏன் வறியவனாக இருக்கின்றான்? ஏன் பிச்சைக்காரனாக இருக்கின்றான்? ஏன் அவன் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றான்? எல்லாமே அவனிடம் இருக்கின்றது. ஏன் அதை அறியாமல் தவித்து கொண்டிருக்கிறான்? அதை எப்படி சரி செய்வது? அவனது பார்வையை எப்படி அகப்பார்வையாக மாற்றுவது என்று மௌனமாக யோசித்து அதற்கு பிறகுதான் யாம் அறிந்த அந்த ஞான யுக்திகளை இவர்களும் பெற வேண்டும். இவர்களின் நினைப்பை, தவறான நினைப்பை, தவறான நினைவூட்டுதலை சரியான நினைவூட்டுதலாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த சேனலை ஆரம்பித்து என் வழியாக அந்த பிரபஞ்சத்தன்மையை பேசவிட்டு நான் சாட்சியாக நிற்கின்றேன். மனிதா, நீ நதி, குட்டை அல்ல. நீ குட்டையாக குறுகி கொண்டிருக்கின்றாய். மனதளவில் குட்டையாகிவிட்டாய். குட்டையின் நீர் ஓடாத பொழுது அது நாற்றமடிக்க தொடங்கிவிடும். உன் மனம் பிரபஞ்ச சக்தியின் உதவி கொண்டு இயங்கினால்தான் அதன் வழியாக படைப்பாற்றல் திறன் மிக்க செயல்கள் வெளிப்படும். நீ உன்னை நீயே குறுக்கிக் கொண்டாய். இதற்கு காரணம் இந்த சமூகமே. இந்த சமூகம் திணித்த ஃபார்மெட்டை நீ தகர்த்தெறி. சமூகம் திணித்த அந்த கேரக்டரை தூக்கி எறி. அப்பொழுதுதான் உன்னுடைய உள்ளார்ந்த இயல்புபடி நீ வாழ முடியும். இந்த சமூகம் உன்னை ஒரு பொருளாகவே பயன்படுத்தி வருகின்றது. நீ என்று உன் ஆணவ மனதை கடந்து உன் உள்ளார்ந்த மொழியாகிய அகமொழியின்படி வாழ எத்தனிக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ உயிர்ப்புள்ள மனிதனாகின்றாய். அதுவரை நீ ஆணவ மனதின் குரல் கேட்டு இந்த சமூகத்திற்கு ஒரு பணியாளனாகவே இருக்கின்றாய், ஒரு பொருளாகவே இருக்கின்றாய். நீ மற்றவர்களால் பயன்பாட்டு பொருளாக பயன்படுத்தும் பொருளாகவே இருக்கின்றாய். விழித்தெழு என்று விவேகானந்தர் சொல்வதற்கு அர்த்தமென்றால், நீ கண்ணிருந்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னிடம் விழிப்புத்தன்மை மிக மிக குறைவில் உள்ளது. அதனால்தான் நீ எதற்காகவும் உன் முகமாக பார்க்காமல், உன்னிடத்தில் கேட்காமல் வெளியே கேட்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கும் அகச்செல்வத்தை மறந்து வெளியே இருக்கும் செல்வத்தை மட்டும் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றாய். வெளியே இருக்கின்ற செல்வம் தேவைதான். ஆனால் உன் அகத்தே இருக்கும் செல்வத்தை உணராமல் வெளியே இருக்கும் செல்வத்தை மட்டும் தேடி அலைபாய்ந்து அந்த செல்வத்தினால் வரும் தற்காலிக சுகத்திற்காக, தற்காலிக மகிழ்ச்சிக்காக, தற்காலிக ஆனந்தத்திற்காக நீ அல்லாடி கொண்டிருக்கின்றாய். உள்ளே அற்புதம் காத்திருக்கின்றது. இயேசு சொல்கின்றார், மனித பிறவி அற்புதத்திலும் அற்புதம் என்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? இந்த எளிய உடம்பில் அந்த அற்புதம் வந்து தங்கியிருக்கின்றதே, அது அற்புதம்தான். சாதாரண
புற நிலை சூழல்களால் நோய் வாய்ப்படும் அளவுக்கு உள்ள இந்த உடலின் உட்பகுதியில் ஒரு அற்புதம் வந்து தங்கியிருக்கின்றது. அதை உணராமல் பெரும்பாலான மக்கள் அல்லாடி கொண்டு இருக்கின்றார்களே, அந்த அற்புதத்தை அவர்கள் என்று உணர்வார்கள்? இப்படிப்பட்ட வாய்ப்பு மனித ஜென்மத்திற்கு மட்டும்தான் உள்ளது. ஒரு மனிதன் பல பிறவிகளை எடுத்து மனிதனாக உயிர் தெழுந்து நிற்கின்றான். மனித பிறவி மட்டும்தான் செங்குத்தாக அவன் வழியாக உயிர் சக்தி மேலெழும்புவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை சராசரி மனிதர்கள் தவறவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கிடைமட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர் சக்தியை கீழ் நோக்கியே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் உள்ளார்ந்த நிலையில் மிகுந்த வறியவனாகவும் ஏழையாகவும் இருக்கின்றான். அவன் உள்ளார்ந்த நிலையில் மிகப்பெரிய செல்வந்தன் என்று அவன் அறியாமல் இருக்கின்றான். அந்த செல்வத்தை உணராமல் வெளியே தேடுகின்றான். வாழ்க்கையை போராட்டமாக மாற்றிவிட்டான். சற்றுப்பார், அமைதியாக உன்னை நீ உற்றுப்பார். உன் தேகத்தை மௌனமாக அதன் அசைவுகளை கவனி. உன் எண்ணங்களை கவனி. உன் இதய உணர்வுகளை கவனி. இப்படி தொடர்ந்து கவனித்து வந்தால் நீ திடீரென ஒரு விழிப்புணர்வு தளத்திற்கு தூக்கி வீசப்படுவாய். அது உனது உயிர்த்தன்மை தளத்திற்கு கொண்டு போய் செல்லும். அந்த விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வு மிகுதியாகும் பொழுதுதான் நீ அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டு உனது மனம், உனது ஆணவ மனம் உனக்கு சேவகன் செய்யும் நிலைக்கு உயர்ந்துவிடும். இந்த நிலைக்கு நீ உயர்ந்தால்தான் இந்த சமூகம் உன்னை பொருளாக பயன்படுத்த முடியாது. மதத்தன்மையற்ற மதவாதிகள் உன்னிடம் மதத்தன்மையற்ற கருத்துக்களை திணிக்க முடியாது. அறம்பறந்த வணிகக் குழுக்கள் விளம்பரம் செய்து உன்னை ஏமாற்ற முடியாது. மனிதா, உயிர்த்தெழு. உன் வழியாக இந்த பிரபஞ்சம் செயல்பட காத்திருக்கின்றது. பல ஜென்மங்களாக வெளிப்புற வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து மரணித்து மீண்டும் உடலெடுத்து உள்முகமாக பாராமல் வெளியே மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றாயே. அப்படி பார்த்து என்ன சாதித்தாய்? அல்லாடுகின்றாய், செல்வங்களை சேர்க்கின்றாய். அதை முழுதாக அனுபவிக்கும் முன்பே உடல்நலம் கெட்டு மரணிக்கின்றாய். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கின்றார்களே, அதற்கு என்ன? ஒரு மனிதன் இந்த உடலை எடுத்து தனக்குள் உள்ள உன்னதத்தை உணர்ந்து உயிர் தெழுந்து அந்த பிரபஞ்சத்தன்மையோடு ஒன்றுவதுதான் அவனது நோக்கம். ஆனால் நீ பல ஜென்மங்கள் எடுத்தும் மீண்டும் மீண்டும் வெளிப்புறமாக உன் சக்தியை செலவழித்து கொண்டே நீ எதற்காக பிறவி எடுத்தாய் என்பதை மறந்து மரணித்து கொண்டே இருக்கின்றாய். மீண்டும் வேறொரு உடலை தேர்ந்தெடுத்து அதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த சமூகம் உன் மீது பல கருத்துக்களை திணித்துவிட்டது. அந்த கருத்துக்களை தகர்த்தெறி. உள்ளே இறையின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த குரலின் கேட்பதற்காக நீ இந்த சமூகம் அளித்த அந்த ஃபார்மட்டை உடைத்தெறி, தகர்த்தெறி, சொக்குநூறாக்கு. உன் ஆணவ மனதை நிர்மூலமாக்கு. அதை இரண்டாம் நிலைப்படுத்து. உன் அகமொழியின்படி வாழ்.
வாழ ஆரம்பித்து விடு. உன் வாழ்க்கை கொண்டாட்டத்தன்மையாகிவிடும். இதற்காக நீ ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். கவனி. கவனி என்ற சிறு செயலை உன் வாழ்க்கையின் எல்லா தளத்திலும் பயன்படுத்து. அது நீ உள்புறமாக செல்வதற்கு மிகவும் துணையாக இருக்கும். நீ யார் என்று உணர்வதற்கு அது மிகவும் துணையாக இருக்கும். அந்த கவனி என்ற எளிய வகையான சாவிதான் உன்னுடைய தெய்வீக தளத்திற்கு, உன்னுடைய தெய்வீக தளத்தின் கோட்டையின் கதவின் நுழைவு வாயில் சாவியாகும். அந்த சாவியை நீ தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய். எத்தனை ஜென்மங்கள் தவற விடுவாய்? இந்த ஜென்மத்திலாவது அந்த சாவியை பயன்படுத்து. எளிய சாவிதான் அந்த கவனி என்ற சாவி. வெளியே கவனித்து விட்டாய். வெளியே கவனித்து உன் உயிர் சக்தியை விரயமாக்கி கொண்டே இருக்கின்றாய். வெளியே பயணித்து ஆணவமிக்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டுகளை செய்து உன் ஆத்மாவை கொன்றுவிட்டாய். உன் விழிப்புணர்வை கொன்றுவிட்டாய். இவ்விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதே நீ மறந்துவிட்டாய். மதத்தன்மையற்ற மதவாதிகளின் குரலை கேட்டு நீ தெய்வீகத்தை வெளியே தேடுகின்றாய். இறைவனை வெளியே தேடுகின்றாய். இப்படி வெளியே தேடி நீ சபமாகிவிட்டாய். நீ உயிர்ப்புடன் இல்லை. உன்னை உன்னதமாக வழிநடத்த உனக்குள் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அதை உயிர்த்தன்மை என்று சொல்கின்றார்கள், ஆத்மா என்று சொல்கின்றார்கள். புத்தர் அதனை அனட்டா என்கிறார், அதுவும் இல்லை என்கிறார், நத்திங் என்கிறார். நத்திங் என்றால் நோத்திங், ஒன்றுமற்ற தன்மை என்கிறார். ஆனால் அந்த ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து உதித்தவன்தான் நீ. எல்லா சக்தியிலும் இயல்பாகவே உன்னுள் பெற்றிருக்கின்றாய். இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கின்றது. அதை நீ மறந்துவிட்டாய். நீ மகா மறதிக்கு ஆளாகிவிட்டாய். அந்த மகாமருதியை சரி செய்ய கவனி. உள்முகமாக பயணி. வெளிப்புறமாக நீ பயணிப்பதை நான் தவறு சொல்லவில்லை. வெளிப்புறமாக பயணிப்பதை மட்டுமே நீ பழக்கப்படுத்தி உள்ளாய். இந்த சமூகம் பழக்கப்படுத்தி உள்ளது. வெளிப்புறமாக பயணி. சற்று இளைப்பாறுதல் செய்து உன் உள்ளே பார். உன் அகத்தை பார். அந்த அகத்தை பார்ப்பதற்கான சாவிதான் கவனி. அந்த சாவிதான் தியானம். தியானித்து உள்முகமாக பயணித்து நீ வெறும் உடல் அல்ல, நீ வெறும் மனமல்ல, நீ வெறும் இதயமல்ல, அனைத்தையும் கடந்த ஒரு உன்னதம். அதை நீ உணர்ந்தால்தான் தெரியும். அதை உணர்ந்தால் நீ கொடுக்க ஆரம்பித்து விடுவாய். கையேந்தி தெரிய மாட்டாய். இருக்குமுடன் இருக்க மாட்டாய். அல்லாடி கொண்டிருக்க மாட்டாய். மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்று அந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பாய். உன் பார்வையால், உன் பேச்சால், உன் செய்கையால், உன் வழியாக ஆனந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று நீ முயற்சித்து கொண்டிருப்பாய். உன் வழியாக இந்த பிரபஞ்சம் பல ஞான ஊத்திகளை வழங்கும். வருத்தப்பட்டு முகம் விருகி மனபாரத்துடன் இருக்கும் மனிதர்களை பார்த்து அவர்கள் விழித்தெழ வேண்டும் என்று நீ தெய்வீக பணியை செய்ய ஆரம்பித்து விடுவாய். உன் வழியாக அந்த பிரபஞ்சம் அந்த தெய்வீக பணியை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆதலால் நீ சமூகம் திணித்த அந்த ஃபார்மெட்டை உடைத்தறி. சமூகம் திணித்த அந்த கேரக்டர் என்ற நடத்தையை தூக்கி எறி. உன்னை உன்னதமாக அந்தந்த நேரத்தில், நிகழ்காலத்தில் இயல்பாக விழிப்புடன் வாழ
உனக்கு அறிவுரை வழங்க அந்த உள்ளகத்தின் குரல் காத்து கொண்டிருக்கிறது. அது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அந்த குரலை மறுதலித்து வெளி அறிவுரைகளை கேட்டு நீ பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், சபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்கின்றேன் என்ற பெயரில் உன் உடலில் உள்ள உன்னதத்தை மறந்துவிட்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த தேவையில்லாத ஆணவ செயலை எத்தனை ஜென்மங்கள் தான் நீ செய்து கொண்டே இருப்பாய்? போதும், உன் வழியாக தெய்வீகம் வெளிப்படட்டும். அதற்காக கவனி. ஞானமடைந்த ஞானிகளின் உரையை கேள். அது உன்னை உழுக்கும். அது உன்னை உட்புறமாக பயணிக்க ஆயத்தப்படுத்தும். ஆதலால் தியானி, ஆதலால் கவனி, ஆதலால் காத்திரு. கவனி, தியானி. அடுத்து உன் வழியாக செயலற்ற செயல் நடந்து உனக்குள் தியானத்தன்மை நிகழ்ந்து உன்னுள் அந்த பிரபஞ்ச சக்தி இறங்கி உன் வழியாக அந்த பிரபஞ்சம் அறுப்படை செய்ய ஆரம்பிக்கட்டும். அதற்காகவாவது இந்த சமூகம் திணித்த அந்த ஃபார்மெட்டை தகர்த்தெறி. போதும், நீ பொருளாக இருந்தது போதும். நீ பொருள் அல்ல, பிரபஞ்ச பேராற்றலின் பிரதிநிதி. தனக்குள் இருக்கும் பிரம்மத்துளியை உணர்பவனுக்கு இந்த பிரபஞ்சமே பணி செய்ய காத்திருக்கின்றது. ஆம், ஒன்றில் இருக்கும் உன்னதத்தை உணர்ந்துவிட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன் எண்ணத்திற்காக, உன் சொற்களுக்காக பணி செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நீ இறை பணி செய்ய ஆரம்பித்து விடுவாய். பரமாத்மாவின் தன்மை ஒன்றில் உயிர் தெழுந்து அந்த பரமாத்மனை தன்மை அதிர்வுகள் உன் வழியாக வெளிப்படும். இதுதான் இறைப்பணி, இதுதான் அருட்பணி. இந்த அருட்பணி செய்ய நீ ஆயத்தமாக